ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம அழகே அழகு சீரியலில் சுரேஷ் பெரிய ஆபத்தில் மாட்டிக்கிட்டாரு. இந்த ஆபத்துலேருந்து சுரேஷை யார் காப்பாற்ற போகிறா? ஆபத்துலேருந்து வெளியே வந்த சுரேஷுக்கு ஒரு பெரிய ரகசியம் ஒன்று தெரிய வருது. இந்த ரகசியத்தை சுரேஷ் காப்பாற்றுவாரா? நம்ம சுரேஷுக்கு யார் உதவி செய்ய போகிறா? தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம சுரேஷோட பிளானால் ராகவனையும் ராஜலக்ஷ்மியை ரூமில் தங்க வச்சுட்டு தீம் பார்க்கில் எல்லாரும் என்ஜாய் பண்ணுற மாதிரி பிளான் போட்டு நம்ம சுரேஷ் சந்தோஷமாக அழகுமதியோட என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த நேரத்தில் தான் 4-5 பொண்ணுங்க தீம் பார்க் வந்த இடத்துல இன்னும் 4-5 ஆண்கள் ஒன்றா சேர்ந்து அவங்கள வம்பு பண்ணுறாங்க. செல்ஃபி எடுக்க போகும்போது அங்கங்கே குறுக்க போய்கிட்டு இருக்கதை பார்த்து நம்ம சுரேஷ், நான் தாண்டா எஸ்ஐ, நீங்கள் எதுக்கடா அந்த பொண்ணுங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, எந்த ஏரியாவில் நீங்கள், உங்கள் ஃபோன் நம்பரை கொடுங்கடா அப்படின்னு சொல்லி அவங்களோட ஃபோன் நம்பரை கேட்டு மிரட்ட அங்கே வந்த மேனேஜர், சார் இவங்கள நாங்கள் பார்த்துக்குறோம் சார், எந்த தப்பும் இனிமேல் நடக்காது, இவங்கள நாங்கள் இப்போயே வெளியே அமுச்சிட்றோம் அப்படின்னு அந்த 4 பேரையும் அங்கே இருக்க பாடி கார்ட்ஸ் வச்சு கூட்டிகிட்டு போயிடுறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 4 பேரும் என்ன பண்ணுறாங்க, தீம் பார்க்கை விட்டு வெளியே வந்த உடனே, டேய் இவன் தாண்டா எஸ்ஐன்னு பேரை சொல்லி எங்கள் எல்லாரையுமே அவன் ஆளை பார்த்து ரூட் விடாமல் வெளியே துரத்தி விட்டான்டா, கிடைச்சது சரியான சான்ஸ், தீம் பார்க்கில் வச்சு அந்த 4 பேரையுமே மடக்கிடலான்னு பார்த்தேன்டா, இவன் எஸ்ஐங்க பேரில் உள்ளே நுழைஞ்சு எல்லாத்தையும் கெடுத்துட்டான், இவனை சும்மா விடக்கூடாதுரா அப்படின்னு சொல்லி இந்த 4 பேர் கூட 5-6 தடி பசங்களையும் கூட்டிகிட்டு வந்து சண்டை இழுக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா எல்லாருமே பஸ்ஸில் இருக்காங்க. சுரேஷ் தனி பாட்டில் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி இறங்கி வந்தவர். இந்த 4 ரவுடி பசங்களும், டேய் தனியாக சிக்கிக்கிட்டான், இவன் கையை காலை உடச்சி போட்டு மூளையில் முடக்கி போடுங்கடா அப்படின்னு சொல்லி அந்த ரவுடி பசங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து சுரேஷை அடிக்க வராங்க. நம்ம சுரேஷும் போதுமான வரைக்கும் 4-5 பேரை அடிக்கிறாங்க. அந்த நேரத்தில் தான் பார்த்தீங்கன்னா தங்கராஜ் கிரேட் என்ட்ரி கொடுக்குறாரு. தங்கராஜ் பஞ்சாயத்துன்னு சொல்லி தானே போயிருந்தாரு. அதனால் தங்கராஜ் என்ன பண்ணுறாரு, ராஜாவோட சேர்ந்து கூட ஒரு 5-6 அடியாளையும் கூட்டிகிட்டு தான் பஞ்சாயத்துக்கு போயிருக்காரு. வர்ற வழியில் தான் சுரேஷை இந்த ரவுடி பசங்க அடிக்கிறத பார்த்துட்டு, டேய் ராஜா நம்ம சுரேஷை அடிக்கிறாங்கடா, சும்மா விடாதீங்கடா அப்படின்னு சொல்லி எல்லா அடியாளுங்களையும் ஒன்றா அந்த ரவுடி பசங்களை அடிக்க விட மோதல் பெருசாகி அந்த தடி பசங்க எல்லாம் இந்த அடியாளுங்கிட்ட அடி வாங்கிட்டு ஓடி போயிடுறானுங்க. நம்ம சுரேஷுக்கு அங்கங்கே காயமாயிருது. பார்த்தீங்கன்னா கையை முறுக்குனதில் நம்ம சுரேஷுக்கு கை வலி ஜாஸ்தியாயிருது, அங்கங்கே ரத்தமும் வருது. என்னடா சுரேஷ் ஏதோ தீம் பார்க்க போகிறீங்க அப்படின்னு உங்கள் அக்கா சொன்னால், நீ என்னன்னா இங்கே சண்டை போட்டுக்கிட்டு இருக்க, என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, என்ன நடக்குதா அப்படின்னு தங்கராஜ் அப்போ தான் சுரேஷ்கிட்ட விசாரிக்க, மாமா தீம் பார்க் போயிட்டு வந்தோம் மாமா, அங்கே தான் இவனுங்க பொண்ணுங்கள்கிட்ட கேலி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, அங்கே எச்சரித்து வெளியே அனுப்புனேன்னு சொல்லி தான் கூட ஆளுங்களை கூட்டிகிட்டு வந்து இங்கே தனியாக வச்சு அடிச்சிட்டாங்க மாமா, எல்லாருமே பஸ்ஸில் தான் இருக்காங்க, வாங்க மாமா அப்படின்னு சொல்ல, இருக்கட்டும்டா அவங்கள வீட்டுக்கு அமுச்சு வச்சுருவோம், நீ ஆஸ்பத்திரிக்கு வா, உனக்கு கட்டு போடணும், அங்கங்கே ரத்தம் வருது பாரு அப்படின்னு சொல்லி தங்கராஜ் நம்ம சுரேஷை கூப்பிட, மாமா அங்கே பாக்கியராஜனை மட்டும்தான் இருக்காங்க, எல்லாரையும் தனியாக விட முடியாது மாமா அப்படின்னு சொல்ல, சரி வாங்கடா எல்லாரும் ஆஸ்பத்திரிக்கு போவோம் அப்படின்னு சொல்லி தங்கராஜ் அந்த பஸ்ஸோட எல்லாரையும் கூட்டிக்கிட்டு சுரேஷையும் தன்னோட காரில் ஏற்றிக்கிட்டு இப்போ ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா முத்துவேலுக்கு உள்ள கேன்சர் ஆப்ரேஷன் நடந்துக்கிட்டு இருக்கு. நான் வெளியவே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் மாமா, உங்களுக்கு எதுவும் ஆகாது, நல்லபடியாக தைரியமாக ஆப்ரேஷன் முடிச்சுட்டு நல்லபடியாக வெளியே வருவீங்க அப்படின்னு முத்துவேலுக்கு தைரியம் சொல்லி ஆப்ரேஷன் தேட்டர் வெளியவே ரொம்ப டென்ஷனோட கதிர் உட்காந்துருக்காரு. இதே ஆஸ்பத்திரிக்கு தான் இப்போ குடும்பத்தோட பஸ்ஸுலையும் தங்கராஜ் கூட சுரேஷும் ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்துக்கிட்டு இருக்காங்க. பாத்தியா சுரேஷ் பண்ண வேலையை, இப்படி தான் சுரேஷ் ஏதாவது பண்ண போகி அது பின்னாடி இப்படி வந்து சேர்ந்துருது, அப்படி தான் உங்ககிட்டையும் பிரச்சனை ஆகிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் மதி. சுரேஷ் ரொம்ப நல்லவன் மதி. இதை தீம் பார்க்லேயே பார்த்தியா, மாமாவையும் அத்தையும் எவ்வளோ சேஃபாக ஒரு ரூமில் தங்க வச்சுட்டு நம்ம எல்லோரும் என்ஜாய் பண்ணுறதுக்கு பண்ணா, அதே மாதிரி அங்கே 4 கேர்ள்ஸை ரவுடி பசங்க வம்புழுக்கிறாங்கன்னு சொல்லி அங்கே தீர்த்து வைக்க போய் தான் அவனுங்க இப்போ சுரேஷை அடிச்சிருக்காங்க. சுரேஷ் ரொம்ப நல்ல பையன் மதி, ரொம்ப ரொம்ப நல்ல பையன், நீ அவனை புரிஞ்சுக்கிட்டா உனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நம்ம அழகுமதிக்கிட்ட மலர் பஸ்ஸில் வச்சு சொல்லிக்கிட்டே வராங்க. எல்லாரும் ஜோடி ஜோடியாக உட்காந்துருக்கும் போது இன்னொரு பக்கம் ஸ்ருதி கூட உட்காந்துருக்க ராஜிக்கு மனசே கேட்கல. என்ன கதிர் எல்லாருமே எவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம் தெரியுமா, செந்தில் மாமா கூட மீனாக்காவுக்காக இங்கே சென்னை வரைக்கும் வந்து தீம் பார்க்கில் 2 பேரும் சந்தோஷமாக இருந்தாங்க, நீ என்ன கதிர் சென்னைக்கு வந்ததுலேருந்து என் கூட ஒழுங்காகவே பேச மாட்டேங்கிற, ஏன் கதிர் என்கிட்ட பொய்யா சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படின்னு மனசுக்குள்ளேயே புழுங்கிக்கிட்டே ஹாஸ்பிட்டலுக்கு சுரேஷோட கார் பின்னாடியே வந்துக்கிட்டு இருக்காங்க ராஜி.
இப்போ பார்த்தீங்கன்னா கதிர் ஆப்ரேஷன் தேட்டர் வெளியே உட்காந்துருக்காங்க. ஓட்டியில் சுரேஷை கூட்டிக்கிட்டு தங்கராஜ் உள்ளே போகிறாரு. இன்னொரு பக்கம் நம்ம எல்லாருமே உள்ளே போனோம்னா சீக்கிரம் சுரேஷை வெளியே கூப்பிட்டு வர முடியாது. சுரேஷ் ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு நம்ம கூட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுவோம் அப்படின்னு பஸ்ஸிலே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த கதிரையே நினச்சிக்கிட்டு இருக்க ராஜிக்கு கதிருக்கு மறுபடியும் ஃபோன் போடலாமா அப்படின்னு தோணுது. பார்த்தீங்கன்னா ராஜி இப்போ கூட பஸ்ஸிலே இருந்துக்கிட்டு கதிருக்கு ஃபோன் பண்ணுறாங்க. கதிரும் ஃபோனை எடுக்கிறாரு. ஆனாலும் இப்போ நான் வேலையாக இருக்கேன் ராஜி, ஏதாவது முக்கியமான விஷயமா இருந்தால் சொல்லு ராஜி அப்படின்னு ரொம்பவே டென்ஷனாக பேசுகிறாரு கதிர். பார்த்தீங்கன்னா ராஜி, நாங்கள் இப்போ ஹாஸ்பிட்டல் வந்திருக்கோம். வந்த இடத்துல மீனாவோட கஸ்ட்டுக்கு கையில் அடிபட்டுருச்சு. நாங்கள் அதனால் வெளியே தான் இருக்கோம். நீ எங்கே இருக்கன்னு சொல்லு, நானும் எங்கே இருக்கேன்னு சொல்கிறேன். கொஞ்ச நேரம் பேசலாம் அப்படின்னு நம்ம ராஜி கேட்குறாங்க. நான் தான் சொல்கிறேன்ல, ட்ரைவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இப்போ முடியாது அப்படின்னு கதிர் ஏமாத்துறாரு. ராஜிக்கு நீ ரொம்ப பொய் பேசுகிற கதிர், நான் உன்னை சென்னையில் பார்த்தேன் அப்படின்னு மறுபடியும் ஆரம்பிக்கிறாங்க. நான் இங்கே குன்னக்குடியில் தான் இருக்கேன் அப்படின்னு ராஜியை சமாளிச்சுக்கிட்டு இருக்கும்போது பின்னாடி ஒருத்தர் அழுகிற சவுண்டு கேட்குது. யார் உன் பின்னாடி அழுதுகிட்டு இருக்காங்க? குன்னக்குடியில் எதுவும் பிரச்சனையா? நீ எங்கே இருக்கா அப்படின்னு ராஜி மறுபடியும் கேட்க கதிர், ஐயோ நம்ம ஹாஸ்பிட்டலில் பின்னாடி இருக்கிறவங்க எதுக்காக அழுதுகிட்டு இருக்காங்கன்னு தெரில, இதை வேற ராஜி கேட்டாலே அப்படின்னு கதிர் ரொம்பவே டென்ஷனாக இருக்கும்போது இன்னொரு பக்கம் ராஜி, நான் கீழே கொஞ்சம் இறங்கிக்கிறேன், பஸ்ஸிலே இருக்கிறது கஷ்டமாக இருக்கா அப்படின்னு சுற்றிட்ட சொல்லிவிட்டு பஸ்ஸிலேருந்து கீழே இறங்கி ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வராங்க. இன்னொரு பக்கம் ஆப்ரேஷன் தேட்டர் வெளியே தான் கதிர் உட்காந்துருக்காரு. உள்ளே வந்த ராஜிக்கு கதிரை பார்த்த உடனே, கதிர் நீ இங்கே தான் இருக்க, நான் தான் உன்னை சென்னையில் பார்த்தேன்னு சொன்னேனே அப்படின்னு ஃபோனில் பேசிக்கிட்டே கதிர் பக்கமாக வந்துடுறாங்க. நம்ம கதிர் ஆப்ரேஷன் முடிஞ்சிருச்சு, சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருக்கு, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நீங்கள் அவரை போய் பார்க்கலாம் அப்படின்னு கதிர்கிட்ட டாக்டர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. கதிர்கிட்ட டாக்டர் ஏதோ பேசுகிறாங்க அப்படின்னு கவனிச்சிட்டே வந்த ராஜிக்கு கண்ணிலேருந்து கண்ணீர் வந்துடுது. என்ன ஆச்சு, என்கிட்ட சொல்லாமல் சென்னைக்கு எப்போ வந்த? இப்போ எதுக்கு நீ ஹாஸ்பிட்டலில் டாக்டர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க? உனக்கா இல்லை வேற யாருக்கும் எதுவும் ஆயிடுச்சா அப்படின்னு பதட்டத்தோட, டேய் கதிர், என்கிட்ட நீ என்னடா மறைக்கிற? ஏன்டா பொய் சொல்கிற? நீ எப்போ சென்னைக்கு வந்த? எதுக்காக ஹாஸ்பிட்டலில் இருக்கா அப்படின்னு அடுக்கடுக்கா ராஜி கேள்வியாக கேட்க கதிர் சொல்ல முடியாமல் தவிக்கிறாரு. என்னடா கதிர், உனக்கு என்ன ஆச்சு? என்கிட்ட கூட சொல்ல முடியாத அளவுக்கு எதை நீ மறைச்சிக்கிட்டு இருக்கா அப்படின்னு திரும்ப திரும்ப ராஜி கதிரை போட்டு உழுக்க, கதிர் எல்லாமே சரியாயிடுச்சு ராஜி, இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை. உங்கள் அப்பாவுக்கு கேன்சர் இருந்துச்சு. அவர் யார்கிட்டையும் சொன்னால் அவங்க எல்லாருமே பதட்டப்படுவாங்க, யாரும் கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மறைச்சி வச்சு ட்ரீட்மெண்ட் எடுத்தார். எனக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிருச்சு. நான் தான் அப்பாவுக்கு ஆறுதலாக இங்கே சென்னைக்கு கூட்டிகிட்டு வந்து இந்த ஆப்ரேஷன் தேட்டரில் தான் ஆப்ரேஷன் நடந்துச்சு, சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. அப்பாவுக்கு இனிமேல் ஒன்றுமே இல்லை, கவலைப்படாத. உனக்கு தெரிஞ்ச மாதிரி நீ அப்பா கிட்ட காட்டிக்கிட்டீங்கன்னா உங்கள் அப்பா ரொம்பவே வருத்தப்படுவார். யாருக்கும் தெரியாமல் நல்லபடியாக குணமாகி தான் ஆஸ்பத்திரிலேருந்து போகணுன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நீ பார்த்துட்டதுனால உன்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டேன். ஆனால் உங்கள் அப்பாவுக்கு உனக்கு தெரியும், நீ காட்டிக்க கூடாது அப்படின்னு கதிர் ரொம்பவே ராஜிக்கிட்ட கேட்க ராஜி ரொம்பவே பதட்டமாகி அழுகுறாங்க. எங்கள் அப்பாவுக்கு கேன்சரா, எங்கள் அப்பாவை நான் பார்த்தே ஆகணும் அப்படின்னு ராஜி கதறி அழுக, நீ இப்போ காட்டிக்க வேண்டாம் ராஜி, உங்கள் அப்பாவுக்கு எல்லாம் சரியாயிடுச்சு, நான் பத்திரமா குன்னக்குடிக்கு கூட்டிகிட்டு வந்துடுவேன். அவர் ஆசைப்படி அவர் பழைய முத்துவேலா திரும்ப வருவார் அப்படின்னு கதிர் ராஜிக்கு ஆறுதல் சொல்ல, நம்ம ராஜி பார்த்திங்கன்னா ஆப்ரேஷன் தேட்டரில் அந்த ஓட்ட வழியாக அவங்க அப்பாவை பார்க்குறாங்க. ராஜி கதிர்கிட்ட அழுதுகிட்டு இருக்கிறத ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு வந்த இந்த தங்கராஜும் சுரேஷும் பார்த்துட்றாங்க. என்னாச்சு, ராஜி இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு ரெண்டு பேருமே ராஜிக்கிட்ட வர பார்த்தீங்கன்னா கதிரோட சட்டையை பிடிச்சி, டேய் எங்கே போனுக்கிட்ட என்ன பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு கேட்க, ஒன்றும் இல்லை, இவர் என்னோட வீட்டுக்கார் தான், நான் அவரை பார்க்குறக்காக தான் இங்கே வந்தேன், அவரை தான் தேடிக்கிட்டு இருந்தேன், சென்னைக்கு என்னை பார்க்குறக்காக வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி ராஜி சொல்கிறாங்க. ஓஹோ, இங்கே வந்து உங்களோட லவ் ஃபீலிங்ஸ் தானா அப்படின்னு எந்த விஷயமும் தெரியாமல் தங்கராஜும் சுரேஷும் ராஜியை கிண்டல் பண்ண, நான் போயிட்டு வரேன் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி ராஜி கதிர்கிட்ட சொல்லிட்டு யார்கிட்டையும் எதையும் காட்டிக்காமல் கிளம்பிடுறாங்க. அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பாருங்கள்.